ஹலோ கனிங் சேனல் பீப்புள், ரீசெண்டாக இன்றைக்கி நம்மளோட வெற்றி வசந்த் அது மட்டும் இல்லாமல் வைஷ்ணவி இவங்களோட 2 பேரோட திருமணம் அப்படின்றது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய சிறப்பு விருந்தினர்கள்லாம் வந்து அழைக்காமல் ஜென்ரலாக வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சேர்ந்து இணைஞ்சு அவங்க வந்து திருமணம் அப்படின்றத வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இணையதளத்தில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே செம வைரலாக போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இவங்களோட அஃபிஷியலான ஃபோட்டோஸை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ முக்கியமாக வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த ஸ்டேஜில். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைஷ்ணவி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெற்றி வசந்த் கிட்ட ஒரு சத்தியம் அப்படின்றத கேட்டிருக்காங்களாம். அதை வெற்றி வசந்த் பண்ணியுமே கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். வாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட நிச்சயதார்த்த வீடியோவிலேருந்தே வந்து சர்ச்சை அப்படின்றது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்றதே நமக்கு யாருக்குமே தெரியாமல் இருந்தது. திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நிச்சயதார்த்த வீடியோவில் நம்மளோட வைஷ்ணவி ரொம்பவே வந்து டல்லாக இருந்தாங்க. அதை வச்சுமே வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, கூடிய சீக்கிரம் பிரிஞ்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லி. ஸோ வைஷ்ணவி வெற்றி வசந்த் கிட்டே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்பரா பிரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. சினிமா துணையினர்லேருந்து யாராவது வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுமே இருக்குது. கூடி நிறைய பேர் பண்ணிக்கிட்டுமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த வகையிலும் நம்ம எடுத்துக்காட்ட அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. வாழ்ந்தால் வெற்றி வசந்த் வைஷ்ணவி மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து கொஞ்சம் டல்லாக ஃபோட்டோவில் இருந்தால் கூட நிறைய பேர் வந்து அவ்வளோ வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அதனால் வந்து எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுத்துடக்கூடாது. எனக்கு நீ உனக்கு நான், இனிமேல் வந்து நம்ம அப்படி தான் இருக்கணும். நம்மளோட அன்னோனியத்தை பார்த்து எல்லாமே உலகமே வியக்கணும். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக என்னோடய சைட்லேருந்து ஒத்துழைக்கிறேன், நீ உன்னோட சைட்லேருந்து ஒத்துழைக்கணும். எனக்கு விட்டு நீ எப்பயுமே போகக்கூடாது, நானே போன்னு சொன்னால் கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி வசந்த் கிட்ட சத்தியம் கேட்டிருக்காங்க. வெற்றி வசந்துமே வந்து கண்டிப்பாக இது நடக்கும், இதை நானே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நீ என்கிட்ட கேட்டுட்ட அப்படின்னு சொல்லி அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா செம வைரலாக போய் நிறைய பேர் இதை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக ட்ரெண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு இறந்த ஒரு ஆக்டரோ இல்லைனா வந்து சம்திங் வந்து ஒரு சிங்கரோ யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா, அவர் திரும்ப நடிக்க வைக்கிறது, திரும்ப பாட வைக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லைப்பா அப்படின்னு நினைக்கும் போது வாய்ப்பு இருக்குது, ஏஐ மூலமாக அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட கோட் திரைப்படத்தில் கூட நம்மளோட விஜயகாந்த் சாரை நம்மளால் பார்த்துருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மனசிலாயோ சாங்கில் கூட சிங்கரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிபி சரண் அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. நிறைய பேர் வந்து என்னோட அப்பாவோட குரலை வந்து ஏஐ மூலமாக வந்து படத்தில் வைக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க, ஆனால் வந்து நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், என்கிட்ட வந்து யாரும் அதை வந்து கேட்காதீங்க. அவர் இறந்துட்டார், தயவு செய்து அவர் பேசுறதை பற்றி விட்டுருங்க, அவரை பற்றி எதுவுமே அவரை நோண்டாதீங்க, கம்முன்னு விடுங்க. சும்மா வந்து இது வந்து சின்ன மியூசிக் டைரக்டரில் வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் யாராக இருந்தாலும் சரி, நான் சொன்ன பதில் ஒன்று தான், எங்கள் அப்பா குரலை ஏஐல நீங்கள் யாரும் பயன்படுத்த உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டாரு. நம்ம நெக்ஸ்ட் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.